ஆனால் எல்லா வேலைகளையும் போட்டுட்டு நம்மளுடைய பள்ளிக்கு வாக்குறுதி கொடுத்து வந்திருக்காங்க. சற்று முன் இப்போது சிறப்புரை ஆற்றுவார்கள் ஜமால் முகமது ஹுசைன் பாக்குவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையல்ல நிர்வாக பெருமக்களே, இந்த விழாவிற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த அரங்கிலே நம்மையெல்லாம் ஒற்றுமையாக வைத்திருப்பதை போன்று உலகம் உள்ளளவும் நாமும் நம்முடைய சமுதாயங்களும் ஒற்றுமையாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நம்முடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே உரிமைகளை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன். ஃபர்ஜுல்லா ஷா தைக்கா சார்பாக நடைபெறக்கூடிய மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய பாசத்திற்குரிய அருமையான சகோதரர் பாஸ்டர் ஜான் நிக்சன் ஐயா அவர்கள் அழகான முறையிலே நல்ல பல கருத்துக்களை நமக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார்கள். அதுபோன்று அருமையான சகோதரர் மாமா கென்னடி அவர்களும் நாமெல்லாம் ஒரே குடும்பம் என்பதான ஒரு அற்புதமான கருத்தை நமக்கு மத்தியிலே ஆழமாக பதிய வைத்தார்கள். திருக்குர்ஆனுடைய பக்கங்களை நாம் திறந்து பார்த்தால் இறைவன் மத நல்லிணக்கத்தை தான் அதிகமாக விரும்புகின்றான். மதம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதெல்லாம் அவன் கூறுகின்ற வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களே, கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. இந்தியாவை பொறுத்த மட்டிலும் ஒரு மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு நாடு இது, மத சார்பற்ற நாடு. எல்லா மதத்தவர்களும் வாழ்வதற்கு உரிமை கொண்ட நாடுதான் இந்திய திருநாடு. ஆனால் சில காலங்களாக அது காவிமயமாக ஆக்கப்படுவதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதெல்லாம் ஒரு பகல் கனவு தான். கூடிய சீக்கிரம் தான் இந்த கனவு கலைந்துவிடும். நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். 1400 ஆண்டு காலமாக இந்திய திருநாடு ஒரு மத சார்பற்ற நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் ஒரே குடும்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், சகோதர சமுதாயத்தவர்களை சார்ந்தவர்களை அழைக்கின்ற பொழுது சாச்சா என்று நாங்கள் அழைப்போம், மாமா என்று அழைப்போம், தாத்தா என்று அழைப்போம், பேரப்பிள்ளை என்று அழைப்போம். இதெல்லாம் உறவு முறைகள். இந்த உறவு முறைகள் வருவதற்கு காரணம் என்ன? அல் குர்ஆனிலே அல்லாஹ் சில இடங்களிலே சொல்லி காட்டுவான். சூரத்து நிசா, நிசானா பெண்கள் அர்த்தம். திருக்குர்ஆனுடைய 114 அத்தியாயங்கள்ல 4வது அத்தியாயம் தான் சூரத்து நிசா. பெண்கள் சம்பந்தமான இஸ்லாமிய பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகின்ற காலகட்டத்திலே அவர்கள் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன அமல் செய்யலாம், என்ன வணக்கங்கள் செய்யலாம், என்ன செய்வது கூடாது. ஒரு கணவன் விவாகரத்து செய்து விட்டால் அந்த பெண்கள் எத்தனை காலங்கள் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும், இதான் என்று நாம் சொல்வோம். ஒரு கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாட்கள் அந்த பெண்கள் தனிமைகளே அமர வேண்டும். யாரையெல்லாம் திருமணம் செய்வது கூடாதோ அவர்களை பார்த்து கொள்ளலாம். ஆண்கள் எவர்களை திருமணம் செய்வதற்கு கூடுமோ அந்த ஆண்களை பார்ப்பது கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்க கட்டுப்பாடுகள்.
இது போன்ற சட்டங்களை எல்லாம் இந்த சூரத்து நிசாங்கிற அத்தியாயத்தில் இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுவார். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சட்டங்கள் உண்டு. அதுபோன்று இஸ்லாமிய சட்டங்கள் சூரத்து நிசா 24வது அத்தியாயம், சூரத்து நூர். நூர் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம், பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். அந்த அத்தியாயங்களிலும் அல்லாஹ் இஸ்லாமிய சமூகம் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்க நெறிகளை இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுவார். அந்த சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்தில் இறைவன் பேசுகின்ற பொழுது யா ஐயுகன் நாஸ், நாஸ்னா மக்கள் அர்த்தம், முஸ்லீம்கள் அர்த்தம் அல்ல, எல்லா மக்களையும் அழைத்து சொல்லுகின்றார். இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இறைபக்தி பயபக்தி நாம சொல்றோமே, பயபக்தினா என்ன அர்த்தம்? பயமும் இருக்கணும் பக்தியும் இருக்கணும். சில பேர்கிட்ட கடவுள் பயம் மட்டும்தான் இருக்குது, பக்தி இல்லை, அவன் வேஸ்ட். சில பேருக்கு பக்தி இருக்கும் பயம் இருக்காது, அதுவும் வேஸ்ட். ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் கூட தான் நம்பி இருக்கின்ற கடவுள் மீது பயமும் இருக்க வேண்டும், பக்தியும் இருக்க வேண்டும். இந்த பயபக்தி இருந்தாதான் அவன் தன்னையும் மதிப்பான், தன் சமுதாயத்தையும் மதிப்பான், மற்ற சமுதாயத்தையும் மதித்து வாழ்வான். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பயம் இருக்குது, கடவுள் மேல பயம் இருக்குது, ஆனா பக்தி இல்லை. சில பேருக்கு பக்தி இருக்குது, பயம் இல்லை. அதனால தான் நாம மட்டும்தான் இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிற பாசிசத்தோடு வாழக்கூடிய ஒரு மோசமான அந்த நிலையை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே பார்த்து வருகின்றோம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பயபக்தி 100 விழுக்காடுகள் அவர்களிடத்தில் இருக்குமானால் அவங்கள்ட்ட பாசிசம் என்பது ஒரு துளி கூட இருக்காது. அவர்கள் சமய நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதுதான் உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்தவர்களையும் மதத்தவர்களையும் அழைத்து இறைவன் சொல்லுகின்றார், இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பயப்படுங்கள். எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? கலக்கக்கும் மின் நப்சின் வாஹிதா, ஒரே ஆன்மாவின் மூலமாகத்தான் உங்களை அவன் படைத்தான். முஸ்லிம்கள் ஆதம் ஹவ்வா என்று சொல்லுகின்றோம். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதம் ஏவாள் என்று சொல்வார்கள். அந்த தம்பதிகள் மூலமாக பிறந்தவர்கள் தான் நாமெல்லாம். இன்றைக்கு காலத்தின் கோலம் முஸ்லிம்களாக, கிறிஸ்தவர்களாக, யூதர்களாக, ஹிந்துக்களாக, நெருப்பு வணங்கிகளாக, கடவுள் கொள்கை அற்றவர்களாக, நாத்திகர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாமெல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த எண்ணம் வருமானால் நமக்கு மத்தியில சண்டை சச்சரவுகளோ, மத கலவரங்களோ, பிரச்சனைகளோ எதுவுமே ஏற்படாது. உறவு முறையோடு நாம் வாழும் காலமெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போடுவோம், அப்புறமா நாம் என்ன செய்வோம்? சேர்ந்து கொள்வோம் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மற்றொரு வசனத்தை பாருங்கள். இன்னா கலக்கினாக்கும் மின் தக்கனின் வ உன்சா, உங்கள் யாவரையும் ஒரு ஆணின் மூலமாக ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் நாம் படைத்தோம். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் ஒருத்தர் வெள்ளையா இருப்பாரு, ஒருத்தர் கருப்பா இருப்பாரு, ஒருத்தர் மாநரமா இருப்பாரு, ஒருத்தர் புத்திசாலியா இருப்பாரு, ஒருத்தர் மிக புத்திசாலியா இருப்பாரு, ஒருவர் சாதாரண நிலையில இருப்பார், ஒருவர் முட்டாளாக இருப்பார். அதற்காக உண்மையான பெற்றோர்கள் முட்டாளாக இருக்கிற மகனை பார்த்து நீ எனக்கு பிறக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதை போன்றுதான் ஒரு தம்பதிகள் மூலமாக பிறந்த நாம் யாவரும், நம்ம 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்குது. ஒன்று குட்டையா இருக்கு, ஒன்று நெட்டையா இருக்கு, ஒன்று ரொம்ப நெட்டையா இருக்குது. அதுக்காண்டி குட்டையான விரல் நம்ம தூக்கி எரிச்சிட முடியுமா? இதை நம்ம பயன்படுத்த மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுபோன்றுதான் கடவுள் நம்மை பலவிதமாக படைத்திருக்கின்றார், பல ரகங்கள்ல படைத்திருக்கிறார். நம்முடைய உடம்பில் யார் உடம்பை கீறினாலும் இரத்தம் சிவப்பாகத்தான் இருக்கும், வேற எந்த நிறத்திலும் இருக்காது. இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த உலகத்திலே லக்கும் தீனுக்கும் வலியத்தி, உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு, ஓ விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், நீ என் விஷயத்துல தலையிடக்கூடாது. இந்த நாட்டிலே இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு கிறிஸ்தவ கலாச்சாரத்தோடு நீ அலையக்கூடாது என்று சொன்னால் நீ வேணா வேற நாட்டுக்கு போய்க்க.
ஆனா இந்த நாட்டில் நாங்கள் சச்சாமார்களாக, மாமன்மார்களாக, தாத்தாமார்களாக, பேரம்பிள்ளை மார்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பதை உறுதியாக சொல்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஒரு கிராமத்தில் எல்லா மதத்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த கிராமத்துக்கு ஒரு செல்வந்தர் ஒரு யானை ஒன்றை அன்பளிப்பு செய்கிறார். ஒரு யானை, உயிருள்ள யானை. அப்ப அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும், முஸ்லிம்களும், கிறிஸ்தவர்களும், ஹிந்து சமுதாயத்தவர்களும் அந்த யானையை குளிப்பாட்டுறது, அதை துடைக்கிறது, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது, மருத்துவம் பார்க்கிறது, இந்த மாதிரி அந்த யானையோடு நல்ல விதமாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆளுகள் தான் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, யானையின் நெத்தியில பிறை நட்சத்திரத்தை பதிந்தார். பிறை நட்சத்திரம் அந்த போட்டோவை பதிஞ்சார். ஒரே கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு சிலுவை படத்தை வரைந்தார். இந்து சமுதாயத்தை சார்ந்தவர் கோவில் கோபுரத்தை வரைந்தார். இப்ப யானையின் நெற்றியில 3 மத சின்னங்களும் 3 மத அடையாளங்களும் வரையப்பட்டு விட்டது. கொஞ்ச நாள்ல யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. மதம் பிடிச்ச யாரையுமே பக்கத்துல வரவிட மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் துறந்துது. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களா, யானைக்கு மதம் பிடித்து விட்டது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர், பாசிசம் அல்ல அவர் எல்லா மதங்களையும் மதத்தவர்களையும் மதிக்கக்கூடியவர். அவர் சொன்னாராம், தோழர்களே, யானைக்கு மதம் பிடிக்கல, நீங்க போட்ட மத சின்னம் தான் அதுக்கு பிடிக்கல. மதம் பிடித்து ஓடுகிறது என்று சொன்னால் யானைக்கு பிடிக்கின்ற மதம் பிடிக்கல, மதம் பிடிக்காம நீங்க போட்ட மத சின்னங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் பொதுவான யானையாக இருந்த அந்த யானையின் நெற்றியில நீங்க மத அடையாளங்களை வரைந்த காரணத்தினால், மத சின்னங்களை நீங்கள் திரித்த காரணத்தினால், அப்படிதானே திருத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதாவது பிரச்சனைகள் உருவாகிறது. ஒரு காலகட்டத்திலே 1947க்கு முன்னால் இருந்த இந்தியா இன்றைக்கு இருக்கிறதா? 2020 இருந்த இந்தியா இன்றைக்கு இருக்கிறதா? நாளுக்கு நாள் அடி அவனை அடிச்சு நோருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் தானே வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் கூட இஸ்லாமிய அடையாளங்களோடு, கிறிஸ்துவ அடையாளங்களோடு யாரும் நடமாட முடியவில்லையே. பள்ளிவாசல் தோறும் நாம் பார்க்கின்றோம். வெள்ளிக்கிழமை ஜும்மால பாருங்க, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதாவது துறவிகள் உள்பட பள்ளிவாசலுக்குள்ளால் யாசகம் கேட்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாங்க, இந்து சமூகத்தை சார்ந்தவர்களும் உள்பள்ளிக்கு கஞ்சியை வாங்கி குடிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தேரோட்டம் புனித ரமலான் மாதத்தில் வந்துச்சு. நான் பணியாற்றக்கூடிய மேல ரதவீதியில் இருக்கக்கூடிய அந்த வியனமான பள்ளிவாசல்ல அன்னைக்கு எக்ஸ்ட்ரா அதிகமாக 3 கடாரம் அதிகமாக நாங்கள் போட்டோம், கஞ்சி போட்டோம். ஏன்னா தேரோட்டத்திற்கு வரக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்கள், இந்து நண்பர்கள் கஞ்சியை விரும்பி சாப்பிடுவாங்க. பள்ளிவாசலுக்கு போட்ட கஞ்சி சேர்ந்து காலியா போயிட்டு எல்லாரும் வாங்கி விரும்பி விரும்பி குடிச்சிட்டு போனாங்க. இதுதான் மத நல்லிணக்கம். அப்ப சகோதர சமுதாயத்தவர்களில் ஏழைகள் இன்னைக்கு ரமலான் முடிக்க காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஏழைகள் தான் இஸ்லாமிய சமூகம் வாழக்கூடிய பகுதிகளுக்கு அந்த யாசகங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் பக்ரீத் வர இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் பிரியாணி ரெடியா இருக்கு. பாஸ்டர் அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன், நம்ம கென்னடி மாமா மற்ற மாமாமார்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன், தயங்கவே கூடாது. நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கான போன் பண்ணிட்டு வாங்க, நாங்க பிரியாணி போடணும். நீங்க பாட்டுக்கு எங்க இருக்கு நான் போட்டுக்கிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா இப்ப நாங்க பட்டினியா கிடக்கணும். அதனால முன்கூட்டி சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க தனியா போட்டு இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச பள்ளிவாசல் சார்பாகவே நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது ஃபர்ஜுல்லா ஷாப்பா தைக்க பள்ளிவாசல்ல ரொம்ப ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் இப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, பாய் வீட்டுக்கு வரலாமா பிரியாணி சாப்பிட? தாராளமா வாங்க. அது மாதிரி நாங்களும் கேட்போம், தீபாவளிக்கு வடை சாப்பிட வரலாமா? மாமாமார்கள்லாம் தாராளமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அது மாதிரி கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த பாஸ்டர் போன்றவர்கள், நாங்க கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கு வரலாமா? பாய் நீங்க தான் வரவே மாட்டேங்கீங்க, தாராளமா வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க. இந்த ஒற்றுமையை குலைப்பதற்காக, மத நல்லிணக்கத்தை ஓய்ப்பதற்காக. ஏன்னா இந்த மத நல்லிணக்கம் இருந்தால் அவங்க வாழ முடியாது, மேப்படியான்கள் வாழ முடியாது.
அப்போ அவங்க வாழணும் அப்படின்னா நாம வீழ வேண்டும் என்று ஒரு தப்பான கணக்கை போட்டுக்கொண்டு இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இந்த நேரத்தில் நம்முடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று எல்லா சமுதாயத்தவர்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா நாம் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு நாளும் பாதிப்புக்கு நாம் ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இத்தகு தஅவத்தல் மதுலூம், அநீதம் செய்யப்பட்டவனின் பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அநீதம் செய்யப்பட்டவர் அவர் முஸ்லிமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், யூதராக இருக்கலாம், நாத்திகராக இருக்கலாம். ஒருத்தரால் மற்றவர் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர் நீ நாசமா போயிருவ அப்படின்னு சொன்னா அவர் பிரார்த்தனையை கடவுள் ஏற்றுக்கொள்வார். ஏன் தெரியுமா? பாதிக்கப்பட்டவன் மனதார பிரார்த்தனை செய்வார். பாதிக்கப்படாதவன் கூட தூசியை தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பார். ஆனா பாதிக்கப்பட்டவர், ரோட்ல ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கிறார், அவங்க அத்தாவுக்கோ அம்மாவுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சுகம் இல்லை, ஒரு 10,000 ரூபாய் ஏடிஎம்ல எடுத்துட்டு போறாரு, ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கிடுவான். அவன் பாதிப்பை ஏற்படுத்தியவர், இவர் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர். அவர் மன நிலைமை எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாதிக்கப்பட்டவரின் நிலைமையை கணித்துதான் இஸ்லாம் தண்டனையை ஏற்படுத்துகிறது. திருடியவனின் கையை வெட்டி சும்மா ஒன்றும் சொல்லல. நாம திருட்டு கொடுத்தாதான் நாம பாதிக்கப்பட்ட நிலைமை நமக்கு தெரிய வரும். அப்ப பாதிக்கப்பட்டவன் கடவுளிடம் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அதை கடவுள் உடனடியாக ஏற்றுக்கொள்வார் என்று முஹம்மது நபி அவர்கள் சொல்வார்கள். இந்த உலகத்தில், குறிப்பாக இந்திய திருநாட்டில் இந்த சிறுபான்மை சமுதாயம் ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது, ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது. இஸ்லாமிய கோலத்தோடு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாம் மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்கள். அதனால நான் தைரியமாக சொல்லி காட்டுகின்றேன், நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். தயவு செய்து யாருக்கும் நாம் பாதிப்பை ஏற்படுத்துவது கூடாது. பாசிசம் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் துடை தெரிய வேண்டும். முஸ்லிம்கள் இல்லாமல், கிறிஸ்தவர்கள் இல்லாமல், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் ஒரு நாட்டில் வாழ முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியவே முடியாது. எல்லோரும் கலந்து வாழ்ந்தால்தான். உலகத்தில் எல்லாருமே மருத்துவர்களாக இருந்தா யாருங்க குழப்பம் நடத்த முடியும்? எல்லாருமே மார்க்க அறிஞர்களாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? எல்லாருமே செல்வந்தராக இருக்கிறாங்க, வீட்டு வேலைகளை யார் பார்க்கிறது? அதுதான் இறைவன் இந்த உலகத்துல சில பேர் அறிவாளிகளாக, சில பேர் அறிவிலிகளாக, சில பேர் செல்வந்தர்களாக, சில பேர் ஏழைகளாக, இப்படி இருந்தால்தாங்க நாடு சமமாக சென்று கொண்டே இருக்கும். அதனால இந்த நாடு உண்மையிலேயே சுதந்திர நாடாக அது ஆக வேண்டுமானால் சிறுபான்மை சமுதாயத்திற்கு முழு உரிமைகள், எக்ஸ்ட்ரா ஒன்றும் உரிமைகள்லாம் வேணாம். எங்க மதத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழுகின்ற உரிமை காலங்காலமாக இந்தியாவில் எது வழங்கப்பட்டதோ அது வழங்கப்பட்டாலே போதும். இந்த நாடு உண்மையான சுதந்திர நாடாக அது திகழும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த மஹல்லா வாசிகளின் அழைப்பை ஏற்று இந்த இஃப்தார் விருந்துக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், கண்ணடி மாமா, மற்ற மாமாமார்களுக்கும், மற்ற இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இந்த மஹல்லாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக அருமையாகவும் தெளிவான விஷயங்களை